ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சேவை சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 2021 தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்க போகுது. அதற்கான வாக்காளர் பட்டியல் இப்போ வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய பெயர் அதில் இருக்கா இல்லைங்கிறது எப்படி நீங்கள் செக் பண்ணலாம், அதுவும் ஆன்லைன்லேயே பார்த்துக்க முடியும். சப்போஸ் இல்லைனாலும் ஓட்டர் ஐடி நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணி வாங்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட மொபைல்லே கூகுள் பேஜ் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்கே பார்த்தீங்கன்னா தமிழக ஊராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் மற்றும் வேட்புமனு விவரங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அஃபீஷியலாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டு ஓப்பன் ஆகியிருக்கும். இதுதான். இதில் வந்து தமிழ்நாடு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்காளர் பட்டியல் 2021 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். பேஜ் ஓப்பன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கும். இதில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டத்தின் பெயர் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் வந்து எல்லா மாவட்டங்களுமே இருக்கும், அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஊராட்சி ஒன்றியம் உங்களது என்னவோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே உங்களோட கிராம ஊராட்சி என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சா கோடும் கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஷோ ரிசல்ட்னு கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் வாக்குச்சாவடி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகியிருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண பஞ்சாயத்தோட வார்டு எண் என்ன, அதனோட பெயர் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். இல்லாட்டி நீங்கள் கேப்சா கோடை சர்ச் பண்ணி கூட அதை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இந்த ஒரு நம்பர் உங்கள் ஏரியாவோட வாக்குச்சாவடி விவரங்கள் மற்றும் வாக்காளர் அட்டை விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகியிருக்கும். PDF ஃபார்மேட்டில் டவுன்லோடும் ஆகியிருக்கும். இதில் கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிற மேப்புமே கொடுத்துருப்பாங்க. அதற்கு அடுத்தது இந்த வாக்குச்சாவடிகளில் யாருக்கெல்லாம் இப்போ ஓட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற ஒரு ஓட்டர் ஐடி நம்பர் அப்டேட் ஆகிருக்கும். நேமு, தந்தை பெயர், வீட்டு எண் மற்றும் ஏஜ் எல்லாமே ஃபில் ஆகியிருந்திருக்கும். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ இதில் அப்டேட் ஆகிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ யாராவது புதுசாக நேம்லாம் இப்போ வாக்காளர் லிஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து கடைசியாக வந்து ஒரு பட்டியலில் ஆட் ஆகியிருந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஊருக்குமே இருக்கிற வாக்காளர் பட்டியல் விவரங்களை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி PDF ஃபார்மேட்டை நீங்கள் எங்கே வேணாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊராட்சி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதற்கு இந்த வாக்காளர் பட்டியல் தான் ஃபைனலாக எடுத்துக்க போகிறாங்க. உங்களுடைய நேம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் உங்களோட மொபைல்லே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும். மறக்காமல் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் நாங்கள் குயிக்காக அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் வேணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.